பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய மூங்கில் மரம் நல்லா அடர்ந்து போய் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அடர்ந்துருக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் மரத்துலேருந்து ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அதிசயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சது. பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் வந்து ஒரு தழுத்த மூங்கில் வந்து இந்த புடச்சி வரும், கீழேருந்து மண்ணுக்குள்ளேருந்து புடச்சி வரும், காளாம் புடச்சி அந்த மாதிரி. இது புடச்சி வர்றது வந்து ஒரு மின்னலுக்கு ஒரு புடப்பு வரும். அந்த மின்னல் அடித்தா மட்டும் தான் புடைக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையான தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் மரம் வைக்கிறதுனால ஒரு 24 மணி நேரமும் அதுக்கு வந்து ஆக்சிஜனை மட்டும்தான் வெளியே விடும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வந்து வெளியே விடும். இது வந்து ஒரு ஆக்சிஜன் நமக்கு வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மரம். பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுக்கிட்டலாம் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, வைக்கலாம். இதான் ஆனால் இதே மாதிரி அடர விட்டுறக்கூடாது. இப்படி அடர்ந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அதை கொளுத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அகற்ற முடியும். அப்படி இல்லைன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா அகற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெட்டுறதுக்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பு வெட்டிருக்குது. இந்த கம்பு வெட்டுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரமாக செலவழிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு வெட்டினா வெட்டிடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம், வீட்லேயும் வளர்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கருத்து என்னன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.